ஜீவ நீரூற்று வழியாக இந்த காலங்களில் உங்களை சந்திக்கிறேன். தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. நாம் நன்மை செய்தவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் செய்தபடியினால் அவருக்கு நன்றி சொல்வது அல்லது நன்றி கூறுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது. சங்கீதம் 35:18 சொல்கிறது மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், அவரை துதித்து ஜனங்கள் மத்தியிலே தேவன் செய்த நன்மைகளை கூறுவது மிகவும் நலமான காரியம். ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டுமாயிருந்தால் அல்லது நன்றி கூற வேண்டுமாய் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அது இந்த நன்றி கூறுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்றது. இப்படி செய்வதே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அவர் ஸ்தோத்திரம் செய்வதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. 10 குஷ்டரோகிகளை பார்க்கிறோம், இயேசு குணமாக்குகிறார். ஆனா அதிலே 9 பேரும் திரும்பி வரவில்லை. ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் பார்க்கிறோம். அவன் நன்றியுள்ள இதயத்தோட தேவன் செய்த நன்மைகளுக்காக மறுபடியும் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி சொல்கிறான். இன்னும் ஒரு காரியம், நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டுமா இருந்தால், மற்றவர்களை அது உற்சாகப்படுத்தும். நம்மோட கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை அதை உற்சாகப்படுத்தி அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாங்கள் ஏவப்படுகிறோம் என்ற வார்த்தையின்படி நன்றி சொல்வது மற்றவர்களை ஊக்குவிக்கிறது. மூன்றாவது காரியம் நாம் நன்றி சொல்லும் போது எங்களுடைய இதயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் வருகிறது. என்னோட வேதம் காண்பிக்கிறது அன்னாருடைய வாழ்க்கையில அதற்கு பிற்பாடு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. அவளுக்குள்ள ஒரு பெரிதான சந்தோஷம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்ற ஒரு ஆதங்கம், அந்த நன்றி சொன்ன நல்ல கூற இதயத்தோடு அவர் கடந்து சென்றார். நாலாவது காரியம் அது இயேசுவை பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் எது செய்தார்? ஜெபம் பண்ணினான், அற்புதம் செய்தார். முதலாவது பிதாவுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்துதான் அந்த அவருடைய அற்புதங்களை செய்தார். 5 அப்பங்களை நீங்க பார்க்கும்போது, அந்த அற்புதத்திலே பார்க்கும்போது அப்பத்தை எடுத்து பிட்டு முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்தி தான் அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தார். லாசருவை உயிர் தெழுக்க செய்த பொழுது கல்லறையில நின்று லாசருவே வெளியில வான்னு சொல்றதுக்கு முன்பதாக பிதாவை பார்த்து நன்றி சொல்லித்தான் அந்த அற்புதத்தை செய்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் அது இயேசுடைய அன்பை, இயேசுடைய குணங்களை பிரதிபலிக்கிறது. எனவே இந்த கால வேளையில கேட்டுக்கொண்ட அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எத்தனையோ நன்மைகள் செய்தார். இதுவரைக்கும் நீ நன்றி கூறாதபடி இருப்பாயா இருந்தால், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே தேவ சமூகத்திலே, தேவ ஜனங்களுக்குள்ளே, சபையிலே தேவனை புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்லும் போது தேவன் பிரியப்படுகிறார். இதன் மூலம் பல குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். எனவே நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் கற்றுக்கொள்வோம். நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோமாக. ஜெபிப்போமாக. இந்த கால வேளையில கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் செய்தவர், நன்மைகள் செய்த தேவன் ஆண்டவரே, இதுவரைக்கும் தங்கள் வாய்களை மூடிக்கொண்டிருப்பார்களா இருந்தால் ஆண்டவரே, இந்த கால வேளையில அவர் செய்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. இதன் நிமித்தம் உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றியை சொல்லுகிறோம். இவர்களை ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.